ஜூலை மாத வாக்குத்தத்த வசனம் யோசுவா 1:5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்த ஆண்டவர் ஒரு லீடரை ஏற்படுத்தினாங்க, மோசே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலேருந்து வரக்கு அவங்க வழி தெரியாத அவங்கள நடத்துறதுக்கு மோசையை கொண்டு ஆண்டவர் நடத்திட்டு வர்றாங்க. இந்த நிலையில மோசே இறந்து போகிறாங்க. ஆனால் இந்த மோசே இறந்து போன அப்புறமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியில் ஒரு கேள்வி எடுக்குது. என்ன அப்படின்னா, என்னை இனி வழி நடத்த போகிறது யாரு, என்னை இனி நடத்தி கொண்டு போகிறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சூழ்நிலையில தான் ஆண்டவர் யோசுவாவை ஏற்படுத்துகிறாங்க. இன்றைக்கும் நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவர் 3 காரியங்களை நமக்கு சொல்ல விரும்புகிறாங்க. ஃபஸ்ட்டு, ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பயம், கவலை எல்லாத்தையுமே நம்ம மாற்றி வைக்கணும். நம்ம நினைக்கிறோம் ஒரு வியாதி வந்துட்டுன்னா இந்த வியாதி என்னை கொண்டு போயிடும், இந்த பயம் என்னை பாழாக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பாவம் என்னை அழிச்சிரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாங்க, நீ என் கூட இரு, ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நீ யாத்ராகமம் 23:20 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு, வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூதனை ஆண்டவர் நமக்கு அனுப்புகிறாங்க. முன்னால் என்ன பிரச்சனை இருக்குது, என்ன போராட்டம் இருக்குது, ஆண்டவர் ஒரு தூதனை உங்களுக்கு அனுப்புகிறாங்க. உங்கள் முன்னால் அந்த தூதனை ஆண்டவர் அனுப்புகிறாங்க. அவர் ஒரு தூதனை அனுப்புனார்னா பிசாசின் காரியமோ, சத்ருவின் காரியமோ, பயமோ, வியாதியோ, எந்த ஒரு வியாகுலமோ, எந்த ஒரு கஷ்டமோ உங்களை நெருங்காதபடிக்கு ஆண்டவர் உங்கள் கூட இருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணி அந்த தூதன் மூலமாக அந்த சத்ருவை கீழே தள்ளி போடுவாங்க. இரண்டாவதாக காரியம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யாத்ராகமம் 3:12 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு, நான் உன்னோடே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மோசைகிட்ட சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மோசையை ஒரு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக இருக்கிறாங்க. அங்கே கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு கண்ணீரோடு இருக்கிறாங்க. அவங்கள மீட்கக்கு மோசையை ஆண்டவர் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. ஆனால் மோசே நினைக்கிறாங்க, என்னால் எப்படி அங்கே போய் பேச முடியும், என்னால் இப்படி அந்த எகிப்தில் போய் அந்த ராஜாக்கு முன்னால் நிற்க முடியும், என்னால் இப்படி அந்த ஜனங்களை மீட்டு கொண்டு வர முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாங்க, நான் உன்னோடே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வழி நடத்தின ஒவ்வொரு நேரத்துலையுமே அவங்க கூட இருந்தாங்க. எங்கேயுமே சொல்லப்பட்டிருக்கு, மோசையோடு இருந்தது போல் நான் உன்னோடே இருப்பேன்னு சொல்லிட்டு. இன்றைக்குமே நம்மளோட சூழ்நிலைகள் என்னன்னா, யார் என் கூட இருப்பா, எல்லாம் சொல்கிறாங்க, எல்லாம் வழி நடத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் என் கூட இருக்கிறது யாருமே இல்லை, நான் கைவிடப்பட்டு நொறுக்கப்பட்டு கஷ்டப்பட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கிறேனே, நான் லோன்லியாக இருக்கிறேனே, நான் சமாதானம் இல்லாமல் இருக்கிறேனேன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு நம்மக்கிட்ட சொல்கிறாங்க, நான் உன்னோடே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கூட ஆண்டவர் இருந்தார் அப்படின்னா, நம்ம கூட அவர் இருக்கும்போது எந்த ஒரு காரியமும் நல்லபடியாக நடக்கும், எந்த ஒரு சூழ்நிலையும் மாறும். இன்றைக்கும் ஆண்டவரை நோக்கி பாருங்க, அவங்க சூழ்நிலையை மாற்ற வல்லவராக இருக்கிறாரு. மூன்றாவது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. ஏசாயா 41:13 உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட சொல்கிறவங்க, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஈஸியாக அவங்களுக்கு தேவையான காரியங்கள் நடந்த அப்புறமா கைவிட்டுருவாங்க. ஒரு பண உதவிக்காக நம்மளை நாடிட்டு இருப்பாங்க. நம்மளும் நினைப்போம் நம்ம ஃப்ரெண்டாக கூட இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பண தேவை முடிஞ்ச அப்புறமா அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்க. நம்ம இப்படி நிறைய சூழ்நிலைகளில் நம்ம மனுஷங்களை நம்பி இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாங்க, நீ என்ன நம்பு, நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்குன்னு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஒரு இடத்துக்கு, அந்த ஒரு நிலைமைக்கு அவர் உங்களை
கொண்டு சேர்க்கறது வரைக்கும் உங்களை அவர் வழி நடத்தி உங்களை தூதனை கொண்டு பாதுகாத்து உங்கள் கூட இருந்து உங்களை வழி நடத்துவார். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். எப்பவுமே அவருடைய வார்த்தையை கேட்க நம்ம ஆயத்தமாக இருக்கணும். உங்கள் கவலைகளை எல்லாம் மனுஷங்களுக்கு முன்பாக சொல்கிறத விட்டுட்டு தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபியுங்க. ஜெபத்தில் நீங்கள் சொல்லுங்க, எசப்பா என்னோட வாழ்க்கை இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. அவரை நோக்கி கூப்பிடுங்க. அதே நேரத்தில் அவரோட பதிலை நீங்கள் எதிர்பார்த்து காத்துருங்க. பைபிளை வாசிங்க. அந்த பைபிளை வாசிக்கும் போது வாசிக்க அவர் நம்மோடு பேசுவார். அவர் நம்ம வாழ்க்கையில் ஒரு ஃப்ரெண்டு நம்மக்கிட்ட பேசும்போது ஒரு ஆறுதல் இருக்கும். ஆனால் நம்ம ஏசப்பா நம்ம கூட பேசும்போது ஒரு சமாதானமும் சந்தோஷமும் ஆறுதலும் நமக்கு இருக்கும். நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும், ஒரு பதில் கிடைக்கும். இன்றைக்கும் அவரை நோக்கி பாருங்க. அவரோட வாழ்க்கையில் நம்ம ஈடுபடணும். அவரை போல நம்மளும் வாழ்ந்து இந்த மாதம் முழுவதும் நம்மளை நடத்தி செல்லும் தேவனை நம்ம ஸ்தோத்தரித்து நம்ம நடக்கணும். இப்போ ஜெபம் பண்ணும். அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா இந்த நேரத்தில் இந்த இடத்துல எங்களை கூட்டி சேர்த்தினேன். அந்த மேலான கிருபைக்காக நன்றி அப்பா. உம்முடைய அன்பு எங்கள் கூட இருக்கட்டும். நீர் எங்களை வழி நடத்துங்க. எங்களை உம்முடைய ஸ்தானத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறது வரைக்கும் எங்களை கைவிட மாட்டேன், விலக மாட்டேன்னு சொன்னீங்கப்பா. வழியில் எங்களுக்கு அநேக பயங்கள் இருக்குது, இருட்டுகள் இருக்குது, பொல்லாத பிசாசின் கிரியைகள் இருக்குது. எல்லாத்தையும் மாற்ற எங்களுக்கு முன்னால் நீங்கள் தூதனை அனுப்புகிறீங்க. எங்கள் கையை பிடிச்சி நடத்துகிறீங்க. நாங்கள் எங்கள் கூட இருந்து எங்களை பலப்படுத்துறீங்கப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. நாங்கள் உம்முடைய நாமத்திலே நாங்கள் வல்லமையாய் ஜெயம் எடுக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் கெஞ்சி கேட்குறேன் சுவாமி. அப்பா, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னீங்கப்பா. அதே போல் நீங்கள் எங்கள் கூட இருங்க, எங்களை வழி நடத்துங்க. இந்த மாதத்தில் வரப்போகிற எந்த பிரச்சனையோ காரியமோ எந்த ஒரு பலவீனமோ எங்களை தாக்காதபடிக்கு கர்த்தர் எங்கள் கூட இருந்து எங்களை வழி நடத்தி எங்களுக்கு ஜெயம் தர வேண்டும் என்று நாங்கள் நம்ம கெஞ்சி கேட்குறேன் சுவாமி. எங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you.